போதும் போதும். ஏன்னா ஐயப்பன் முருகன் ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி எல்லா சாமியுமே இப்போ உங்களுக்கு பூராமே ரெவடி ஆகிட்டாங்க. கருப்பு சாமிகிட்ட போய் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், ஊரில் மழை பெய்யணும், ஊரில் வசதி இல்லை, ரோடு ஓட சொல்லுப்பா அப்படிலாம் கேட்டா அவன் மனுஷன். கருப்பு சாமிகிட்ட போய் வேண்டேன், கருப்பு சாமி ஏற்ற விட்டு பொண்ணுச்சாமி 500 ரூபாய் ஆடு வச்சுருக்காண்டா, அதை எப்படியாவது காலி பண்ணிடுறீங்க, ஆட்டுக்கு மேட்ச் இல்லடான்னு சொல்கிறேன் மனுஷனாடா. அவன் 3 மாடி கட்டிட்டியாப்பா, நீ கட்டு முண்டை கட்ட மாட்டேன், 3 மாடி கட்டிட்டேன், அவனை எப்படியாவது தெருவு கொண்டு வந்துட்டேனா டே உனக்கு ரெட்டை கடை வெட்டேன்டா. கருப்புச்சாமி என்ன அடியலா, அவனை தூக்கி போட்டு கம்மாயில் போட்டு புழக்கிறது, கம்மாயில் சாமியை பூரா அப்படி ஆக்குறாங்க. ஏன்னா தெய்வத்தை ஆதி காலம், ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலம், பாட்டை உள்ள காலத்தில் கும்பிடவே நமக்கு சாமி இருந்திருக்காது. நம்ம ஊரில் சாமி இல்லாமல் பக்கத்து ஊருக்கு சாமி கூட போயிருப்பாங்க. பக்கத்து ஊருக்காரர்கிட்ட வெண்ணமங்கலா உங்களுக்கு என்னடா நீங்கள் சாமி போங்கடான்னு அடித்து வெட்டியிருப்பாங்க. அப்போ அசிங்கப்பட்டு அம்மானப்பட்டு அப்போ எங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இல்லையா அப்படின்னு கண்டெடுத்த தெய்வம் தான் ஒவ்வொரு ஊரில் சாமியாக இருக்குது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் பரம்பரை கூடாங்க. இரு பேசாமல் இருங்கடா, எவனாவது நைட்டில் கண்ணாடி ஓடுவான்டா வெண்ணமங்கலாம், கலட்டுங்கடா, என்னை அசிங்கப்படுத்தாதீங்கடா, கலட்டுங்கடா, நாடா வேணாம்டா. சரி கேஎஸ் நோ ஹலோ ப்ரோ, குத்தக்கூடாது, நீ தொழிலை ஊற்றிட்டு போயிடுவ. 100 ரூபாய்க்காக நாளைக்கு மீனாட்சி மிஷினாத்தில் போய் நான் 7 லட்சம் செலவு பண்ணுவோம். போலும்பா அன்பு சத்திய சோதனை மைத்த புடுங்கின சோதனை. கேஎஸ் கணேசன் சந்திரா இருப்பு குவைத் சார்பாக 501. ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? சரி, மண்டபல்லம் சர்க்கரை சார்பாக. மொத்தத்தில் நீ ஒரு இனிப்பு தமிழர். உக்கார் உக்கார். சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? ஒரு கட்டிங்க உள்ளே இருக்கு போடுறியா? அப்போ போ உக்கார் போ. நீனா அந்த ஊரில் இருக்கிறதுக்கு பதிலாக கேரளாவுக்கு அடிமாடா போகலாம். ஒரே விஷயம். ஹலோ மேடம், அந்த பேபியை ஆளு விடுறீங்க, உள்ளே தூக்கிட்டு போங்க, நர்ஸ் இருக்காங்க. நர்ஸ் அந்த பேபிக்கு ஒரு 7.5 இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. இது நாடகமா இல்லை வேற என்னமாடா? ஒரே விஷயம் ஐயா, எல்லாரும் என்னை கவனிங்க. பெரியவங்க சின்ன பையனில் திருத்துற மாதிரி நடந்துக்கிறணும். அது யாராக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். பெரிய ஆளுங்க நீ பாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு திரி, இளைஞர் தண்ணி அடிக்கும் போது நீ பக்கத்தில் போகாது. அவங்க கரையில் உட்காந்து உங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் போய் அடிக்கிறாங்க பாவம்.